அடுத்ததாக நமது மேடையை அலங்கரிக்க வருகிறார் கோவையைச் சேர்ந்த ரேவதி அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஓம் நம சூர்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதுவே நமக. என்னை ஈன்றெடுத்த எனது தாய் தந்தையர் மற்றும் எனது குருவான வேதாத்ரி மகரிஷி ஆகிய மூவரின் பொற்பாத கமலங்களை தொட்டு வணங்கி இன்னைக்கு கருத்தரங்கத்தில் நான் பேச எடுத்திருக்கிற தலைப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவகம் சொல்லும் உண்மைகள். ஸோ எல்லாருமே இன்னைக்கு அதிகமாக எதுக்காக வராங்க ஜாதகம் பார்க்க அப்படிங்கன்னா மேரேஜ், கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும், யார் வைஃபாக வருவாங்க, தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா, காதல் திருமணமா இல்லை நிச்சயிக்கப்பட்ட திருமணமா, திருமணம் நல்லா இருக்குமா, எந்த பிரிவினையும் தராதா, குழந்தை பாக்கியம் இருக்குமா, இதெல்லாம் தான் அதிகமான பேர் இன்னைக்கு வர்றது. பார்த்தீங்கன்னா மேரேஜ் தான், பொருத்தம் தான் அதிகமாக வரும். ஸோ ஜாதகம் பார்க்குறது அப்படிங்கிறத விட அப்படியே பார்க்க வந்தாலும் அவங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி தான் அதிகமான கேள்விகள் அப்படிங்கிறது இருக்கும். திருமணம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவது. ஆனா அந்த திருமணம் நமக்கு சொர்க்கமா நரகமா இருக்குமா அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்துல தான் பார்த்து சொல்லணும். ஸோ எல்லாத்துக்குமே சொர்க்கமா இருக்கிறது கிடையாது. ஸோ அப்படின்னா அந்த 7ஆம் பாவகம் எப்படி இருக்கும், அந்த 7ஆம் பாவகத்தை வச்சு நம்ம எந்த மாதிரியான பலன்கள் சொல்ல முடியும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரிங்க, இப்போ ஒருத்தர் வராரு, ஜாதகம் கொண்டு வராரு, அவங்களுடைய 7ஆம் பாவம் பார்க்குறோம். இவருக்கு எப்படிப்பட்ட பெண் அமையும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு சில ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வரக்கூடிய மனைவிக்கோ இல்லை கணவனுக்கோ நோய் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அப்போது நோய் இருக்கக்கூடிய தன்மை எந்த ஜாதகத்திற்கு வாழ்க்கை துணையாக அமையும் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அதுக்கு ஏதாவது ரூல்ஸ் வேணும் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன ரூல்ஸ் இருந்தால் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக வரும் அப்படின்னு பார்க்கும்போது என்கிட்ட வந்த ஜாதகங்களை ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது ஸோ மோஸ்ட்லி அந்த ரூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து அப்ளை பண்ணும்போது ஒரு 90% அந்த பலன்கள் ரொம்ப கரெக்டாக தான் இருந்துச்சு. அந்த மாதிரியான ரூல்ஸை தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். ஸோ வாழ்க்கை துணை நோயுள்ள வாழ்க்கை துணை யாருக்கு அமையும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ நோய் அல்லது ஊனம் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அந்த 7ஆம் பாவகம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் சம்மந்தப்பட்டு இருக்கும்போது, வெறும் சனி பகவான் மட்டும் இருந்தால் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா தாமத திருமணம். ஸோ எவ்வளோ நாளானாலும் மேரேஜ் அப்படிங்கிறத கொடுக்கறது இல்லை. லக்னத்தில் 7ல் சனி பகவான் நேரடியாக மூலத்திரிகோணம் வீட்டில் வந்துடுறாருன்னு வைங்க, யாருக்கு வரும்? சிம்மத்துக்கு. சரிங்களா? அந்த மாதிரி வரும்போது எனக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற டவுட்டே அவங்களுக்கு வந்துடும். அந்த அளவுக்கு மேரேஜில் எவ்வளோ ஜாதகங்கள் பார்ப்பாங்க, பட் ஆனால் அவங்களுக்கு ஓகேனா அவங்களுக்கு ஓகேவா இருக்காது ஆப்போசிட் சைடு. இந்த மாதிரி மேரேஜ் தள்ளி போயிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கும். ஸோ 7ல் சனி பகவான் இருக்கும்போது ஒன்று அவருக்கு நம்ம கிட்ட இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப கம்மி பண்ணிக்கணும் நம்ம. இன்னொரு விஷயம், எனக்கு அப்படி தான் வேணும் இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா மேரேஜே நடக்காது. அதுக்கப்புறம் அந்த சனி பகவான் செவ்வாயோட சம்மந்தப்பட்டோ இல்லை ராகு கேதுவோட சம்மந்தப்பட்டாலோ அவங்களுக்கு ஊனம் உள்ள வாழ்க்கை துணை அமையிறத நம்ம பார்க்கலாம். ஸோ சனி செவ்வாய் தொடர்பு 7ஆம் பாவத்துக்கும் அந்த சனி பகவானுக்கு ராகு கேது தொடர்பு படும்போது ஊனம். ஸோ அது வெளியில் தெரியக்கூடிய ஒரு ஊனமாக இருக்கலாம், இல்லை தெரியாத ஊனமாகவும் இருக்கலாம். சில பேர்த்துக்கு உள்ளுறுப்புகள் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுவும் ஊனம் தான், பட் ஆனால் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு விசிபிளாக தெரியாதுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணை அமையுது அப்படிங்கிறத சொல்லலாம். சரி, அடுத்தது வேற என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோயாளியா இன்னொரு ரூல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7ஆம் வீடு சந்திரனுடைய வீடாவோ அல்லது சுக்கிரனுடைய வீடாவோ இருந்து அதில் செவ்வாய் பகவானும் சனி பகவானும் இருந்தாலும் உங்களுக்கு நோயுள்ள மனைவி நோயுள்ள கணவன் அமைகிறாங்க. இது நிறைய ஜாதகங்களில் பார்க்க முடியுது. சரிங்களா? அது சந்திரனுடைய வீடு சனி பகவான் சுக்கிரனுடைய வீடாக இருக்கும் பொழுது செவ்வாய் சனி அதில் தொடர்பு படணுங்க. அந்த மாதிரி படும்போதும் நமக்கு நோயுள்ள வாழ்க்கை துணை அமைகிறத பார்க்கலாம். அடுத்தது 2 பேர்த்துக்குமே நோய் வந்துடும். பார்க்குற வரைக்கும் நல்லா இருந்திருப்பாங்க, இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கும். மேரேஜ் ஆகிட்டு ஒரு வருஷம் 2 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு சுகர் வந்துருச்சு, அவங்களுக்கு பிபி வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு நிரந்தர நோய் கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இது யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8ஆம் பாவகம். 8ஆம் பாவகத்தில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் தொடர்பு படும்போது இருவருக்கும் அந்த கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி நோயுள்ள தன்மை அப்படிங்கிறது பார்க்க முடியுது.
அதே போல 8ஆம் பாவகத்துக்கு சனி செவ்வாய் தொடர்பு ராகு கேதுவோட தொடர்பு படும் பொழுதும் இருவருமே கணவனும் சரி மனைவியும் சரி நோய் உள்ளவர்களாக மாறி விடுகிறார்கள். இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு அப்புறம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கு நோய் இருக்கும், இல்லைன்னா மேரேஜுக்கு அப்புறம் நோய் வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்க, இப்போ ஒருத்தரோட ஜாதகம் வந்திருக்கு. இவங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச்மெண்ட் மேரேஜா, அதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வியாகவே இருக்கும் ஜாதகம் கொண்டு வரும்போது. ஸோ காதல் திருமணம் யாருக்கு அமையும்? ஸோ பொதுவான ரூல்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ 7ல் வந்து சுக்கிரன் செவ்வாயெல்லாம் இருந்தாருன்னா காதல் திருமணத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வேற என்ன ரூல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காதல் திருமணம் 5ல் சனி பகவான் இருக்கவர்களுக்கு காதல் திருமணம் அமையும். சரிங்களா? 5ல் சனி பகவான் இருந்தால் நம்ம வந்து மேரேஜ் டிலே ஆகும்னு சொல்ல முடியாதுங்க. சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிடுவாங்க. அந்த டைமை மிஸ் பண்ணால் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதே ரொம்ப அரிதாக போயிடும். ஸோ அதனால் 5ல் சனி பகவான் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாகவும் கல்யாணம் ஆகுது, காதல் திருமணம் நடக்குது. அடுத்ததாக குரு 11ல் இருக்கவங்களுக்கும் காதல் திருமணம் நடக்கும். சரிங்களா? அப்போ 2ஆம் அதிபதியோட குரு தொடர்பு படும் போதும், இல்லைன்னா அந்த லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியே குருவா வந்து அவர் 11ஆம் இடத்துக்கு தொடர்பு படும் போதும் காதல் திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பை அந்த ஜாதகம் கொடுத்துவிடும். இல்லை 2ல் ராகு கேது நிற்கிறாங்க, இல்லை 2ல் குருவே ராகு கேது காலில் நின்று அந்த குரு லக்னத்துக்கு 11ல் நின்னாலும் காதல் திருமண அமைப்பை கொடுத்துருது. ஸோ இது வந்து நம்ம நிறைய ஜாதகங்களில் பார்க்கலாம். இந்த விதிகளை நம்ம அப்ளை பண்ணும் பொழுது அவங்களுக்கு காதல் திருமணம் ஸோ பார்த்தோன்னே நமக்கு தெரியாது, ஆனால் மறைமுகமாக இந்த சம்பந்தங்கள் இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு காதல் திருமணத்தை சுட்டி காட்டும். ஸோ இதை வச்சு கொஞ்சம் சொல்லலாம். சரிங்க, இப்போ நான் லவ் பண்ணுறேன்னு ஒரு பையன் வரான். ஏன்னா இப்போலாம் டைரெக்டாக வராங்க பார்க்குறதுக்கு. இந்த திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்துட்டாங்க. பொண்ணும் பையனும் சேர்ந்து வந்து எனக்கு கல்யாணம் நடக்குமா, நாங்கள் 2 பேரும் விரும்புகிறோம் மேடம், கல்யாணம் வரைக்கும் போகுமா இல்லை நடுவுலையே பிரேக்கப் ஆயிடுமா? சரிங்களா? ஒரு நகைச்சுவை உணர்வாவோ இல்லை வந்து கொஞ்சம் சீரியஸாவோ வந்து நம்மக்கிட்ட ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்காக வராங்க. அப்போ காதல் அப்படின்னு சொல்லும்போது 5, 7, 11ஆம் பாவங்கள் வலுவாக இருந்தது அப்படின்னாக்கா அந்த காதல் திருமணம் வரைக்கும் போகும். எப்போ திருமணம் வரைக்கும் போகும்? 2ஆம் பாவம் தொடர்பு படணுங்க. அந்த 5, 7, 11ஓட 2ஆம் பாவம் தொடர்பு படலை அப்படின்னா அது கல்யாணம் வரைக்கும் போகாது, பாதியிலேயே பிரேக் ஆயிரும். சரிங்களா? அப்போ கல்யாணம் வரைக்கும் போகணும்னா 2ஆம் பாவம் அனுமதி கொடுக்கணும். பெர்மிஷன் தரலைன்னா போக முடியாது. 5, 11 மட்டும் வலுவாக இருந்துச்சுன்னா காதல் திருமணம் ரொம்ப சூப்பராக, காதல் நல்லா போயிட்டு இருக்கும், லைஃப் இருக்கோ இல்லையோ ரொம்ப ஒரு ஜாலியாக லவ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. இப்போ காலேஜ்லலாம் பார்த்தா நிறைய பிள்ளைகளை இப்பெல்லாம் அதிகமாகவே பார்க்க முடியுது. நம்ம காலம் வேற, இப்போ இந்த இருக்கிற காலம் வேற. அப்போ 5, 11 மட்டும் வலுத்துருக்கு. அந்த காலேஜ் படிக்கிற டைம்லையோ இல்லை வேலைக்கு போகிற டைம்லையோ அந்த தசாபுக்திகள் வருது அப்படிங்கும்போது அவங்களுடைய காதல் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ கண்மூடித்தனமாக காதல் பண்ணுவாங்கல்ல, காதலுக்கு கண் இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் இவங்க தான். சரிங்களா? அப்போ 5, 11 மட்டும் வலுவாக இருந்து காதல் இருக்கும், ஆனால் அது கல்யாணம் வரைக்கும் போகாது. சரிங்களா? அடுத்து 5, 12 மட்டும் வலுவாக இருக்குது அப்படின்னா தவறு செய்யறதுக்காக காதலிப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு தவறு பண்ண போகிறாங்க, அந்த தவறு நமக்கு தெரிய வருமா வராதாங்கிறது பார்வை கிரகங்களை வச்சு நம்ம சொல்லுவோம். 5, 12 தொடர்பு பட்டு ஒருத்தங்களுக்கு லவ் வருது அப்படின்னா அது வந்து தவறு செய்வதற்காக வரும் அப்படிங்கிறத நம்ம இண்டிகேட் பண்ணலாம். அடுத்து 5, 7, 8 சம்மந்தப்பட்டுறது அப்படின்னா காதலிக்கிறவங்க வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க. ஸோ 12 ஓடி போகிறாங்க. 8ஆம் பாவம் தொடர்பு படும் போதும் ரகசிய திருமணம், ஸோ ரெஜிஸ்டர் மேரேஜில் போயிட்டு பதிவு திருமணம் பண்ணிக்கிறது, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகளில் 5, 7, 8 இதெல்லாமே தொடர்பு படும்போது ஓடி போய் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அப்போ 2ஆம் பாவம் வலுவாக இருந்துச்சுன்னா அந்த திருமணமானது நிலைக்கும், இல்லைன்னா கெட்ட தசாபுக்திகள் வரும்போது அந்த திருமணம் வந்து பாதியிலேயே திருமண முறிவிற்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். சரி, ஒருத்தங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்து நம்ம என்ன கேட்போம்? அவன் கோடீஸ்வரனாக இருப்பானா, என் பொண்ணை வச்சு நல்லா பொழைப்பானா, அதுதானே கேட்குறோம். இன்னைக்கு 1 லட்சம் சம்பளம் வாங்கினா தான் பொண்ணு தராங்க, இல்லைன்னா தரதே இல்லைங்க. ஒரு 30,000 சம்பளம் வாங்கினா பொண்ணு தர மாட்டாங்க. அதே மாதிரி சொந்த வீடு இல்லைனாலும் பொண்ணு தரதில்லை. ஸோ முக்கியமான குவாலிட்டி பையன் நல்ல பையனாக இருக்கணுங்கிறது கிடையாது. அவன் 1 லட்சம் சம்பளம் வாங்கணும், எத்தனை பிள்ளையை லவ் பண்ணாலும் பரவாயில்ல. சரிங்களா? நம்ம வந்து 1 லேக் சேலரி இருக்கணும், ஒரு நல்ல வீடு இருக்கணும், ஒரு அப்பார்ட்மெண்ட்லாம் வச்சுருக்கணும். அப்படி இருந்தால் நீ யாராக இருந்தாலும் சரி, ஒரு மொல்ல மாதிரியாக இருந்தாலும் சரி பொண்ணு தந்துடுவாங்க. அதுதான் எனக்கு இருக்கிற ரூல்ஸு. சரிங்களா? ஆமாம், அப்படி தான் போயிட்டுருக்கு. நல்ல பையனுக்கு பொண்ணு கிடைக்கிறது இல்லைங்க. ரொம்ப நல்ல கேரக்டர் இருக்கும், பொண்ணு தர மாட்டாங்க. கேட்டால் சம்பள வகையில் கம்மி இருக்குமாங்க, இல்லைன்னா வீடு இல்லாமாங்க, ஏதோ ஒரு
அற்ப காரணங்கள் சொல்லி பொண்ணு தரதில்ல அந்த பையனுக்கு. ஆனால் அந்த பையன் கேரக்டர் வைஸ் ரொம்ப நல்ல பையனாக இருப்பான், எந்த பொண்ணையும் திரும்பி பார்த்துருக்க மாட்டான், ஆனால் பொண்ணு கிடைக்காது. சரிங்களா? அப்போ நம்ம அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்க பெற்றோர்கள்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையன் கோடீஸ்வரனாக மாறிடுவானா, என் பிள்ளைக்கு வந்து நிறைய வீடுகள் வாங்கி கொடுப்பானா, என் பிள்ளை எந்த வேலையும் செய்யாமல் வீட்டில் உட்காந்து ராணி மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி கேட்பாங்க. வெங்காயம் அறுத்தா கூட கண்ணில் இருந்து தண்ணி வரக்கூடாது, அந்த மாதிரி அமைப்பு கேட்குறாங்க. அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா, பணபரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2-11 அதிபதிகளுடைய திசை அந்த மேரேஜ்க்கு அப்புறம் வந்தது அப்படின்னாக்கா அந்த பையன் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய தன்மையை கொடுக்குதுங்க. ஸோ 2-11 சேர்க்கை இருந்தாலும் சரி, இல்லை பார்வை சம்மந்தப்பட்டாலும் சரி, இல்லை அந்த தசாபுக்திகள் வந்தாலும் சரி, திருமணத்துக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கோடீஸ்வரன் ஆகக்கூடிய தன்மை அப்படிங்கிறத ஜாதகங்களை நம்ம சொல்லலாம். ஸோ கட்டாயமாக உங்கள் பிள்ளையை வச்சு நல்லா பொழைப்பான், கோடீஸ்வரனாக வருவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அடுத்து பணபரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய 2-11 அதிபதிகளுடைய திசை, அதனுடைய சாரம் பெற்ற கிரகங்கள். ஸோ 2-11 அதிபதிகளுடைய காலில் நின்ன கிரகங்களுடைய திசாபுக்திகள் நடக்கும் போதும் அந்த பையனோ இல்லை அந்த பொண்ணுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரர் ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதுவும் நம்ம செக் பண்ணலாம். அடுத்தது மனைவிக்கு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதிக்கு செவ்வாய் தொடர்பு, 7ஆம் அதிபதிக்கு சுக்கிரன் தொடர்பு வரும்போதும் அவங்களோட லைஃப்பில் ஆஃப்டர் மேரேஜ் ஒரு கோடீஸ்வரன் ஆகக்கூடிய தன்மை வந்து கொடுக்குங்க. சரி, இப்போ கோடீஸ்வரன் ஆயாச்சு, அப்புறம் வேற என்ன பண்ணலாம்? பொண்ணோட அம்மா அப்பா கோடீஸ்வரங்களா, பையனோட அம்மா அப்பா கோடீஸ்வரங்களா, அது மூலமாக சொத்து கிடைக்குமா? என் பையன் சம்பாதிக்க மாட்டான், வீட்டில் தான் உட்காந்து சாப்பிடுவான், சொத்து வேணும், அந்த சொத்துல என் பொண்ணு குடும்பம் நடத்துவான். கரெக்டுங்களா? அப்போ வந்து அந்த பையனுக்கு சூரியனுக்கு 2-11 தசாபுக்திகள் போயிட்டு இருக்குது அப்படின்னா, சூரியன் அப்பாவை குறிக்கக்கூடிய இடம் 2-11 சம்மந்தப்பட்டு அந்த பையனுக்கு திசாபுக்திகள் போயிட்டு இருக்குன்னா அப்பா சொத்துல உட்காந்து சாப்பிடுவாங்க, வேலை செய்ய மாட்டாங்க, நோகாம நோம்பி கும்பிடுறவங்க இவங்க தான். ஆனால் இவங்களுமே கோடீஸ்வரங்க தான். ஸோ அதே மாதிரி நம்ம சகோதரர்கள் ஜாதகத்திலையும் சொல்லலாம். செவ்வாய்க்கு வந்து 2-11 திசாபுக்திகள் நடந்துட்டு இருக்கு, அதாவது செவ்வாய் இருக்கிற இடத்துக்கு 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்திற்கும் தொடர்புடைய கிரகங்களுடைய தசாபுக்திகள் நடக்கும்போது அவங்க சகோதரர்கள் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய அமைப்பை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் சும்மா உட்காந்து சோர்த்திங்கிற மாதிரி தான், உழைக்க மாட்டாங்க, விட்டானா கோடீஸ்வரனாக இருப்பாங்க. சரிங்களா? அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அடுத்து வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, கோடீஸ்வரன் ஆயிட்டோம், அடுத்து எங்கே வருவோம்? பிள்ளைங்க. ஓகேங்களா? அப்போ எனக்கு ஒரு பிள்ளை இருக்குமா 2 பிள்ளை இருக்குமா? இன்றைக்கில் ஒரு பிள்ளைக்கே நம்ம ஐவிஎஃப் இன்னும் என்னென்னவோ போயிட்டுருக்குறோம். அப்போ வந்து இளைய சகோதரம் இருக்குமா இல்லை ஒரே குழந்தையா அப்படின்னு பார்க்குறதுக்குமே சில விதிகள் இருக்குது நமக்கு. ஸோ லக்னாதிபதியை வந்து எந்த கிரகமும் பார்க்கல அப்படின்னா அவங்களுக்கு ஒரே குழந்தை தான். லக்னாதிபதியை யாருமே பார்க்க மாட்டாங்க. அதே போல் இது வந்து நம்ம குழந்தைங்க ஜாதகத்துலேயும் பார்க்கலாம். ஒரு குழந்தை மட்டும் இருக்குன்னா அவங்க வந்து அடுத்த குழந்தைக்கு நம்ம முயற்சி பண்ணலாமா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்கும். அப்போ அடுத்த குழந்தைக்கு பார்க்கும்போது 5க்கு அடுத்த பாவம், ஸோ 7ஆம் அதிபதி வந்து 7ஆம் பாவம் வந்து 2வது குழந்தையை வந்து முடிவு பண்ணும். அப்போ ஒரு குழந்தையோட ஜாதகத்தில் அவங்களுக்கு இளைய சகோதரம் இருக்கா அப்படிங்கிறதுமே அதுவுமே ஒரு ஃபேக்டராக எடுத்துக்கணும். அப்போ 3ஆம் அதிபதியை யாரும் பார்க்கலனாலும் இவங்க தான் வந்து ஒரே பேபியாக போயிடுவாங்க, இளைய சகோதரம் வந்து இருக்காது, இதை சொல்ல முடியுது. 3ஆம் இடத்த எந்த கிரகங்களும் பார்க்கலனாலும் அவங்களும் இளைய சகோதரம் இருக்காது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் 3ஆம் அதிபதி புதனுடைய நட்சத்திரத்தில் போயிருச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கு ஒரே குழந்தை தான், இளைய சகோதரம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பெருசாக இருக்காது. அதே போல் 3ஆம் இடத்திற்கு செவ்வாய் சனி பகவானுடைய பார்வை பட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கூட பிறந்த சகோதரம் அப்படிங்கிறது இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாக்கிறது அப்படிங்கிறத எடுக்க முடியுதுங்க. சரி, ஒரே குழந்தை அப்படிங்கும்போது இது இளைய சகோதரம் இருக்கா அப்படிங்கிறதுக்கு இந்த ரூல். அப்போ அது எப்போனா ஒரு குழந்தை இருக்குது, அதுக்கப்புறமேட்டு செகண்ட் பேபிக்கு இல்லை ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் ஒரே குழந்தை அப்படிங்கிறதுக்கும் சில விதிகள் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 3-11 தொடர்பு வந்துருச்சு அப்படின்னா ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் அவங்களுக்கு ஒரே குழந்தை தான். ஸோ 3-11 அந்த குழந்தை தான் மூத்த குழந்தை, வேற குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அடுத்தது லக்னாதிபதிக்கு 12ஆம் அதிபதி தொடர்பு வந்தாலும் ஒரே குழந்தை தான் இருக்குங்க. ஸோ செகண்ட் பேபி அப்படிங்கிற அமைப்பு வர மாட்டேங்குது, அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்கிறது இல்லை. அதே போல் லக்னாதிபதி வந்து ராகு கேது அந்த அச்சு இருக்கு இல்லைங்களா, அதை தொடாமல் தனிச்சு நின்னாலும், அதாவது கூட இருந்தால் கர்ம பதிவு அப்படின்னு சொல்கிறோம், அப்போ தான் அந்த ஜெனரேஷன் வந்து அடுத்தடுத்துன்னு சொல்லக்கூடிய அந்த கர்மா தொடர்ந்தால் தானே ஜெனரேஷன் வரும். இங்கே தனிச்சு நிற்கிறாங்களே, அப்போ அடுத்த ஜெனரேஷனுக்கு வழி விடுறது இல்லை. அதே போல் அந்த குழந்தையோட ஜாதகத்தில் செவ்வாயுமே தனிச்சிருந்தாலும், அதாவது ராகு கேது சம்மந்தப்படாமல் தனியாக தனிச்சு நிற்கிறாங்க அப்படின்னா அப்பயுமே இவங்க தான் ஒரே குழந்தைய மாறி போயிடுறாங்க. ஒரு ஜாதகம் வந்தது போன வாரத்தில். அந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுவில் எல்லா கிரகங்களும் அமைஞ்சிருக்கு, ஆனால் சந்திரன் மட்டும் தனிச்சு ரிஷபத்தில் உட்காந்துருந்தது.
அப்போ கேட்டதுக்கு இது வந்து ஒரு குழந்தையோட தாயாருடைய ஜாதகம், அவங்க வந்து செகண்ட் பேபி இருக்குமா அப்படிங்கிறதுக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ நான் ஃபஸ்ட்டு கேட்டேன், நீங்களே ஒரு பொண்ணா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், நான் ஒரே பொண்ணு தாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சந்திரன் அந்த குழந்தையோட ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகுகேதுவை தொடாமல் மிச்ச கிரகங்கள் எல்லாம் ராகுகேதுக்குள்ளும், சந்திரன் மட்டும் தனிச்சு வெளியில் நிற்கிது, ராகுகேதுவோட தொடர்பு படவே இல்லை. அப்போ ஜாதகர் அந்த குழந்தையோட அம்மாவே பார்த்தீங்கன்னா ஒரே பொண்ணு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம செக் பண்ண முடியுது. ஸோ இதை வச்சும் நம்ம பார்க்கலாம். அடுத்து, இவங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமா இல்லை பாதியிலேயே திருமண முறிவு நடைபெற்றுருமா அப்படிங்கிறது நிறைய பேர்த்தோட கேள்வியாக இருக்குது. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உன்னை பார்த்தது பூர்வ ஜென்ம பந்தம் சொல்கிறோம்ல, அப்போ சில ஜாதகங்கள் பார்க்கும்போது பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கா, அப்போ வந்து எவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும், ஈகோ அந்த கிளாஷஸ் வந்தாலும் அவங்க நல்லா பொழைப்பாங்க. அப்போ வந்து அந்த பூர்வ ஜென்ம பந்தம் அப்படிங்கிறது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ராகு கேது இருக்கிறது எல்லாமே திருமணத்தை கொடுக்குது. எந்த தோஷமும் இல்லைன்னா திருமணமும் இல்லை, எல்லா தோஷமும் இருந்தால் தான் கல்யாணமும் ஆகுது. அப்போ ராகு கேது இருந்து வரக்கூடிய மனைவியோட ஜாதகத்தில் அந்த ராகு கேது நவாம்சத்தில் இருக்கிறது. இப்போ நம்ம ஜாதகம் பார்க்கும்போது சில ஜோதிடர்கள் வந்து ராகு கேது இருந்தால் ராகு கேது இருக்கிற ஜாதகத்தை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் என்கிட்ட கொண்டு வருவாங்க, நான் அதை ஓகே பண்ணியிருப்பேன். திரும்ப வீட்டுக்கு போயிட்டு இன்னொருத்தர்கிட்ட காமிச்சிட்டு திரும்ப ஃபோன் பண்ணுவாங்க, நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்க, ஆனால் அங்கே போனதுக்கு அவங்க ராகு கேது இல்லைன்னு சொல்லி எடுத்த உடனே அவங்க வேறு எதுவுமே பார்க்கல மேடம், வேணான்ட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணக்கூடாது. அப்போ பார்த்திங்கன்னா அந்த ராகு கேது எங்கே இருக்கோ, எங்கே வேணா இருக்கட்டும், ஒரு ஜாதகத்தில் வரக்கூடிய துணையோட ஜாதகத்தில் ராசியிலும் இருக்கலாம், நவாம்சத்துலையும் இருக்கலாம், அதே இடத்துல ராகு கேது இருக்கலாம், இல்லை ராகு கேதுக்கள் மாறியுமே உட்காந்துருக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தொட்டக்குறை விட்டக்குறை. ஸோ அப்போ அது வந்து பூர்வ ஜென்ம பந்தத்தை இங்கே இணைக்குது. அப்போ வந்து அவங்க சண்டை போட மாட்டாங்க, சண்டை வந்தாலுமே அந்த லைஃப்பை வெற்றி கொண்டு மேலே வந்துடுவாங்க. ஸோ என்ன சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும் கணவன் மனைவியையோ மனைவி வந்து கணவனையோ விட்டு கொடுக்கறதே இல்லை. அவங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை பொருத்தி பார்க்கும்போது இதை பார்க்கலாம். ஸோ ராகுகேது இந்த மாதிரி இருக்கா, அப்போ நம்ம கட்டாயமாக பண்ணலாங்க. எந்த பிரிவினையுமே அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் வராது. அதே போல் அம்சத்தில் ராகு கேது இருக்கிற இடத்துலையும் நம்ம பொண்ணுக்கோ இல்லை வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கு ராகு கேது ஸோ மாறி இருக்கலாம், இல்லை அதே இடங்கள்லையும் ராகு கேது இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்தாலும் திருமண வாழ்க்கையில் பிரிவு அப்படிங்கிறத கொடுக்கறது இல்லை. ஸோ இது வந்து பார்க்கலாம். சரி, அடுத்தது வந்து நம்ம சொல்லுவோம், நெக்ஸ்ட் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா, கணவனுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கிற வீட்டில் மனைவியோடைய ஜாதகத்தில் செவ்வாய் இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை அவ்வளோ ஒரு அந்யோன்யமிக்க வாழ்க்கையாக இருக்கும். இவங்களும் அதே மாதிரி தான், எவ்வளோ சண்டை போட்டாலும் திருமண வாழ்க்கையில் பிரிய மாட்டாங்க. 100% ஒரு நல்ல திருமண வாழ்க்கையாக தான் இருக்கும். சரிங்க, இப்போ மனைவியோட ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கிற இடத்துல கணவருடைய ஜாதகத்தில் ராகு இருக்குது, அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, கணவன் வந்து தைரியசாலி, ஏன்னா செவ்வாய் கிரகம் இல்லையா, தைரியசாலியாக இருப்பாங்க. ஆனால் கணவர் அதே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு நிற்கிறதுனால, அங்கே செவ்வாய் நின்ற வீட்டில் இந்த ஜாதகத்தில் ராகு, அது யாருடைய ஜாதகமாக இருக்கட்டும், கணவன்தோ மனைவிதோ, அந்த இருக்கிற இடத்துல ராகு வந்துச்சுன்னா சதா வந்து பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்பை இது உருவாக்கி கொடுத்துருது. அந்த செவ்வாய் சுக்கிரன் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும், எப்பயுமே காதல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆஃப்டர் மேரேஜும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரொமான்ஸ் மூட்டில் இருப்பாங்க. பட் ஆனால் செவ்வாய் ராகு தொடர்பு படும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. சரி, இப்போ மனைவியோடைய ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கு, அதே வீட்டில் வந்து கணவருடைய ஜாதகத்தில் கேது வந்துருச்சுன்னா பேராசைப்படக்கூடிய மனைவி. ஸோ சுக்கிரன் இருந்தாலே நமக்கு கார் வேணும், பங்களா வேணும், நகை வேணும், ஆடை ஆபரணம் ரிச்சாக வேணும், அந்த மாதிரி நினைப்பாங்க. நம்ம அதெல்லாம் போட்டு போனால் ஆப்போசிட்டில் வரங்க, மேம் இது எங்கே எடுத்தீங்க, சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அந்த கணவருக்கு அதிலெல்லாம் கொஞ்சம் கூட விருப்பமே இருக்காது. அப்போ என்ன ஆகும், ஒரு 2 பேர்த்துக்கும் லைஃப் வந்து செட் ஆகாதுங்க. அப்போ சுக்கிரன் இருக்கிற இடத்துல இன்னொருத்தருக்கு கேது இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் சில சமயங்களில் வந்து திருமண வாழ்க்கை சரியாக இருக்கிறது இல்லை. அடுத்ததாக கணவன் ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கிற இடத்துல மனைவியோட ஜாதகத்தில் செவ்வாயோ ராகுவோ இருந்துச்சு அப்படின்னாலும், செவ்வாயோ கேதுவோ இருந்துச்சுனாலும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகு செவ்வாய் கேது ஜாதகத்தில் எங்கே இருந்தாலுமே சரி, பெண்களுக்கு அதுவுமே, ஏன்னா செவ்வாய் வச்சு தானே நம்ம திருமண வாழ்க்கையை சொல்கிறோம். ஆண்களுக்கு சுக்கிரன், பெண்களுக்கு செவ்வாய்,
பிருகுநந்தியில் பார்த்தீங்கன்னா குரு வச்சு டிசைட் பண்ணுவோம். அப்போ செவ்வாய் ராகு செவ்வாய்க்கு எது இணைவு இருந்து அந்த திசாபுக்திகள் நடந்துருச்சுன்னா கட்டாயமாக அந்த தம்பதிகள் வந்து கோர்ட்டுக்கு போயிடுவாங்க, வேணான்னு சொல்லி டிவோர்ஸ் வாங்க போயிடுவாங்க. இல்லைன்னா உடம்பு ரீதியாக ஊனம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை வந்து கொடுத்துரும். ஒன்று வந்தீங்கன்னா மன ரீதியாக ஊனம், இல்லைன்னா உடல் ரீதியாக ஊனத்தை கொடுத்துரும். அப்போ வந்து அந்த செவ்வாய் ராகு செவ்வாய்க்கு எது இணைவு வந்து 2 வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு தயாராக நிற்கிறாங்க. ஸோ அப்போ அதுக்குண்டான பரிகாரங்கள் ரெமிடிஸை பண்ணும்போது மட்டும்தான் நம்ம அதுலேருந்து தப்பிச்சு வர முடியும். பட் அதுக்குமே ரெமெடிஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்குண்டான ஜோதிடர்கள் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணுறாங்க. பட் செய்கிறவங்க அதில் ஒரு நம்பிக்கையாக பண்ணுறது இல்லைங்க. அதனால தான் ஒரு ரிசல்ட் கிடைக்கிறது இல்லை. சரி, சந்திரன் இருக்கிற இடத்துல ராகுவோ கேதுவோ இருக்குது. ஸோ கணவனுக்கோ மனைவிக்கோ ஒரு இடத்துல சந்திரன் நிற்கிது. அதுக்கு அப்படியே இன்னொருத்தருடைய ஜாதகத்தில் ராகு கேது இருந்துச்சுன்னா, சந்திரன் அப்படின்னாலே மனதுக்காரகன் இல்லையா? ஸோ ரொம்ப நல்லாவே இருப்பாங்க. ஆனால் தன் புருஷனை பார்த்தா மட்டும் அந்த பொண்ணு ரொம்ப பயப்படும். ஏன்னா ராகுகேது நிற்கிது இல்லையா அந்த பொண்ணுக்கு, சந்திரன் இருக்கிற இடத்துல இருந்து அவங்களுக்கு ராகுகேது நிற்கிறதுனால பயம் வரும். ஸோ பயத்தினால அவங்க எதுவுமே அதிகமாக பேசவே மாட்டாங்க. ஸோ ஒருத்தர் இன்னொருத்தர் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டியே அங்கே இல்லாமல் போயிடும். அதனாலவே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எனக்கு வேணாம், அவரை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு வேணாம், எனக்கு வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லி அந்த முடிவுக்கு வந்துடுவாங்க. ஸோ இதுவுமே நம்ம கொஞ்சம் பார்த்து சேர்க்கக்கூடிய கிரக அமைப்பு. ஒருத்தருக்கு புதன் இருக்கிற வீட்டில் இன்னொருத்தருக்கு ராகுகேது இருந்துச்சுன்னா, இது எல்லாமே ஒரே கட்டத்தில் தான், ஜாதகங்கள் மட்டும்தான் வேற வேற. ஒருத்தருக்கு புதன் இருக்கு, அதே இடத்துல இன்னொருவருடைய ஜாதகத்தில் வந்து ராகுவோ கேதுவோ தொடர்பு படும்போது கணவன் வந்து ஒரு நல்ல புத்திசாலி. ஸோ அது கணவர் மனைவி ஜாதகம் அப்படின்னு பார்க்கும்போது வரக்கூடிய வாழ்க்கை துணை நல்ல ஒரு நாலேஜபிள் பர்சனாலிட்டி. இவங்க ஒரு சிஏ மாதிரி படிச்சுட்டு அதில் மேலே வர்றதுக்கு, ஷைன் பண்ணுறதுக்கு, அதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருது. ஸோ இவங்க வந்து யாரையுமே பொருட்படுத்த மாட்டாங்க. எனக்கு நல்ல நாலேஜ் இருக்குது, என்னால் சம்பாதிக்க முடியும், வாழ்க்கையில் வின் பண்ணிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் தைரியமும் அந்த ஜாதகர்கிட்ட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. அதனால நம்ம இது பண்ணிக்கலாம். பொதுவாகவே புதன் ராகுகேதுவோட சம்மந்தப்படும் போது தோஷத்தை கொடுக்காது. ஏன்னா காற்று கிரகமும் பாம்பு தானே ராகுகேது அப்படிங்கிறவங்க. ஸோ காற்று கிரகத்தோட சம்மந்தப்படும் போது நமக்கு தோஷங்கள் அதிகமாக பண்ணாது. அதனால தாராளமாக நம்ம இணைக்கலாம். அதே போல் லக்னத்தில் குரு இருக்குது, லக்னத்திலேயோ இல்லை ஒரு ஜாதகத்தில் குரு இருக்குது அப்படிங்கும்போது இன்னொருவருடைய ஜாதகத்தில் ராகு கேது இருக்கும்போது அவங்களுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, குரு புத்திரகாரகன். ராகு கேது தொடர்பு இன்னொருடைய ஜாதகத்தில் அதே இடத்துல இருக்கும்போது குழந்தை பெறுவதில் சிக்கல், இல்லைனா மருத்துவ ரீதியாக குழந்தை பெறும் அமைப்பு, இது எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஸோ இதையுமே நம்ம கொஞ்சம் செக் பண்ணி அதை ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் ஏதுவாக இருக்கும். சரிங்க, ஒருத்தருடைய ஜாதகத்தில் சனி பகவான் இருக்காரு, அதே இடத்துல குரு இருக்காரு. அப்போ இது என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, உழைப்பு, சனி பகவான்னாலே உழைப்புக்காரகன் அப்படின்னு சொல்கிறோமா, அப்போ பொருளாதாரம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க உழைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட சலிப்பு பட்டுக்கவே மாட்டாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டாவது போராடி வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஜாதகர்கள் இவர்கள். ஒருத்தருக்கு சனி நிற்கிற இடத்துல இன்னொருத்தருடைய ஜாதகத்தில் குருங்க. ஸோ நேர்மையாக இருப்பாங்க, நேர்மையாக இருந்தே வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய ஜாதகம். சரிங்க, அடுத்து வந்து என் பொண்டாட்டிக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாய், எப்படி பேசுகிறா தெரியுமா அப்படின்னு ஆண்கள் சொல்லக்கூடிய நிலையும், பெண்கள் வந்து என்னை விட அதிகமாக பேசுகிறான் எங்கள் வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது ஏன் வருது? அப்போ வந்து யாருக்கு அதிகமாக பேசக்கூடிய வாழ்க்கை துணை அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, மேஷம், துலாம், கடகம், மகரம் இந்த லக்னமாக இருக்கும்போது 1, 7 இந்த இடங்கள் வரும்போது கண்டிப்பாக வருகிற வாழ்க்கை துணை கொஞ்சம் அதிகமாகவே பேசுவாங்க. ஸோ இது வந்து காமனாகவே நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு விஷயம், சனி சுக்கிரன் தொடர்பு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மகரமும் கும்பமும் சனி பகவானுடைய வீடு, அங்கே சுக்கிரன் இருந்து ராகு கேது தொடர்பு படும்போது வரக்கூடிய மனைவியோ இல்லை கணவனோ அதிகமாக பேசக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஒருத்தர் வந்து கொஞ்சம் பொட்டிப்பாம்பாக அடங்கி போயிடுவாங்க. பட் இன்னொருத்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கிடையாது, இப்படி தான் நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாமினேஷனை வந்து கொண்டாந்துருவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு உள்ள ஜாதகங்கள். இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம். அதே போல் சரி, அப்போ வந்து பிரிவினைக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, சனி பகவான் செவ்வாய் பகவான் ராகு கேதுவோட டைரெக்டாக 7ஆம் பாவக தொடர்பு பெறும்போது பிரிவினை அப்படிங்கிறது நடந்துடும். இன்னொரு விஷயம், 5ல் வந்து ராகு கேது குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தோஷம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன இருந்தாலும் 5ல் ராகு இருந்தால் தோஷம்தான். அது வந்து புத்திர தோஷமா இல்லை புத்திர சோகமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ வந்து புத்திர தோஷம்னா என்ன, குழந்தையே இருக்காதுங்க, அது வந்து புத்திர தோஷம். புத்திர சோகம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதே கிடையாது. புத்திர சோகம்னா என்னென்னா, தாய் தந்தை இருக்கும்போதே தன் குழந்தையை பிரியும் நிலை.
ஸோ அது வந்து இருக்கிறதுலே கொடுமையான நிலை, வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ தான் வந்து தான் பிள்ளைக்கு வந்து அந்த மாதிரி பண்ணுறது வந்து எந்த ஒரு பெற்றோராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை. இதுதான் வந்து புத்திர சோகம் அப்படின்னு சொல்கிறது. அப்போது 5ஆம் பாவத்தில் யார் ஒருத்தருக்கு ராகு இருக்கோ அந்த ராகுவுடைய திசை அந்த ஜாதகருக்கு வரக்கூடாது. இன்கேஸ் அந்த ஜாதகருக்கு அந்த ராகு திசை வருதுன்னா அந்த திசால தன்னுடைய குழந்தையை இழப்பார்கள். அதுக்கு உண்டான ரெமெடியை அதுக்கு முன்னாடியே பண்ணணும். பட் அதுக்கு வழி விடணும். விதியும் மதியும் நம்மளுக்கு வழி விட்டாதான் அதுக்கு உண்டான பரிகாரம் அதற்கு தொடர்புடைய ஜோதிடர்கள் நம்மளுக்கு வாய்ப்பாங்க. இல்லைன்னா புத்திர சோகம் அப்படிங்கிறது நடந்துருது. அதே போல் 5ஆம் பாவகத்துக்கு கேது தொடர்பு படும்போது 99% நான் சொல்லியிருக்கேன், அதுவும் கேது சாரத்திலே நின்னாலும் கண்டிப்பாக நடக்கும், மிஸ்கேரேஜ் நடந்துருங்க. ஆண் குழந்தை பிறந்ததுன்னா தோஷம் சோகத்தை கொடுத்துருது. பெண் குழந்தை பிறந்தா பெரிய சோகங்கள் வந்து வராது. ஏன்னா அது வந்து அடுத்த விட்டு கட்டிட்டு போயிருமா, அப்போ நம்மளுக்கு ஒன்றும் தெரியாதுங்க. அப்போ பெண் குழந்தை பிறந்தா தப்பிச்சுக்குவாங்க 5ல் கேது இருக்கிறவங்க. ஆண் குழந்தை பிறந்தா எப்பன்னு நம்ம பார்த்துக்கிட்டும் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பை மறைமுகமாக சுட்டி காட்டுறாங்க அந்த பெற்றோருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். சரி, இது ஒன்று. நம்ம நல்லா வாழணும்னா 2, 5, 7, 9, 11 இதெல்லாம் பார்க்கணும். பிரிவினை வரணும்னா 1, 6, 10 பார்க்கணும். ஸோ 1, 6, 10 தொடர்புடைய தசாபுக்திகள் ஒருத்தருக்கு திருமண வாழ்க்கை அது கணவருக்கு வருதுன்னா பிரிவினை வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அப்போ அதுக்கு உண்டான பரிகாரங்கள், இல்லை இந்த ஜாதகம் வேண்டாம் வேற ஜாதகம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் வேற ஜாதகங்கள் வந்து நம்ம அவங்களுக்கு ரெஃபர் பண்ணலாங்க. அப்போ 1, 6, 10 செயல்படாமல் ஒருத்தங்களுக்கு திருமண பிரிவினை அப்படிங்கிறது இருக்காது. சரிங்களா? அதே போல் செவ்வாய் ராகு கேது தொடர்பும் சரி, சுக்கிரன் ராகு கேது தொடர்பும் சரி, சனி ராகு கேது தொடர்பும் சரி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பிரிவினையை கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் பார்த்து நம்ம சேர்த்தணும். அதுக்கப்புறம் பாகை வகையில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, சூரியனுக்கு பக்கத்திலேயே 7ஆம் அதிபதி போயிட்டாரு, அஸ்தமனம் ஆயிட்டாரு, இல்லை வக்ரம் அப்படிங்கிற நிலையில் இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் சிக்கல். அவங்க வந்து ஒரு 3 டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கும் போது திருமண வாழ்க்கையில் ஒரு சிறப்பில்லாத நிலையை வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா திருமணம் அந்த ஜாதகருக்கு மறுக்கப்படுகிறது, மேரேஜ் நடக்கிறது இல்லைங்க. காரணம் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி சூரியனோட போயிட்டு அஸ்தங்க நிலையில் இருப்பாங்க, 3 டிகிரிக்குள்ளே ரொம்ப நெருக்கமாக சேர்ந்துருப்பாங்க. அப்போ வந்து மேரேஜ் வந்து எதிர்பார்த்த டைமில் நடக்காது. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு அப்படி தான் வேணும் இப்படி தான் வேணும்னு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுவாங்க. அந்த திருமணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு சுய ஜாதகமே காரணமாயிரும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வச்சு நம்ம ஓரளவுக்கு சொல்ல முடியும். அதே போல் எந்த ஒரு ஜாதகத்துக்கும் 2, 7, 11 தசாபுக்திகள் வந்து வாழ வைக்கும். 1, 6, 10 தசாபுக்திகள் திருமணத்துக்கு பிரிவினையை கொடுத்துருது. இதுவும் பார்க்கணும். திருமண உறவில் யாருக்கெல்லாம் ரொம்ப வந்து ஈடுபாடு இருக்காது. இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பத்தியம் நல்லா இருந்துச்சுனாலே திருமண வாழ்க்கையில் பெரிதளவில் பிரச்சனைகள் வர்றது இல்லை. தாம்பத்தியம் நல்லா இருந்தாலும் எவ்வளோ சண்டைகள் வந்தாலும் அந்த ஜாதகம் வந்து முன்னேறி வந்துருங்க. அப்போ ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் வக்கரமாக இருந்தாலோ, ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் வக்கரமாக இருந்தாலும், நீச்சமாக கூட இருக்கலாம், அந்த பையன் ரொம்ப நல்ல பையனாக இருப்பான் கேரக்டர் வைஸ். ஸோ நீச்சம் அப்படிங்கிறத நம்ம இங்கே எடுக்கக்கூடாது, வக்கரம் அப்படிங்கிறத எடுக்கணும். லக்னாதிபதி வக்கரமானாலும் 7ஆம் அதிபதி வக்கரமானாலும் திருமண உறவில் ஈடுபாடு இருக்காது. ஸோ அவங்களுக்கு லௌகீக வாழ்க்கையில் பெரிதளவில் ஈடுபாடு இல்லாதனால ஸோ அது தாம்பத்தியத்தில் வந்து நம்மளுக்கு காமிக்கும். ஸோ எப்போ ஒருத்தங்களுக்கு தாம்பத்தியம் குறைபாடு வருதோ அப்போயே அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் சிக்கல் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ இதுவுமே நம்ம வந்து பார்த்து சேர்த்தக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. அடுத்ததாக 4ல் சனி பகவான். 4ல் சனி பகவான் இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் வந்து நிறைய மனக்கசப்புகளை சந்திக்கிறாங்க அந்த ஜாதகர்கள். அது ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி. 4ஆம் இடம் சுகஸ்தானம் இல்லையா, அங்கே வந்து சனி பகவான் இருந்து தசாபுக்திகள் நடத்துகிறார் அப்படிங்கும்போது திருமண வாழ்க்கையில் அதிகப்படியான மனக்கசப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுதுங்க. அடுத்து 10ல் சனி பகவான் இருந்தாலுமே 10ல் சனி இருந்தால் சீக்கிரமாக வேலை கிடச்சிரும். ஏன்னா தொழில்காரகன் இல்லையா, கர்மகாரகன் வந்து 10ஆம் இடத்துல நிற்கும் போது நான் நிறைய பேருக்கு செக் பண்ணியிருக்கிறேன். காரக பாவனாஸ்தின்லாம் சொல்லுவாங்க, பட் அதெல்லாம் எதுவுமே ஒர்க் ஆகலை. சீக்கிரமாக படிச்சுட்டு உடனே கேம்பஸில் செலக்ட் ஆகி போகிறவங்களாம் அந்த பிள்ளைங்க தான். 10ல் சனி பகவான் இருந்தால் நல்ல சேலரியில் செலக்ட் ஆகி போயிடுறாங்க. நிறைய ஜாதகங்கள் வந்து எங்கிட்ட இருக்குது. ஆனால் திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது 10ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 4, 7, 12 பார்த்துடுறாரு. ஸோ 4ஆம் இடம் சுகஸ்தானம், 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானம், 12ஆம் இடம்னு பார்க்கும்போது அயனசைன சுகஸ்தானம். ஸோ இதெல்லாமே பாதிக்கப்பட்டுருதுங்க. அப்போ ஈகோ நிறைய வரும். இந்த ஈகோனாலேயே அவங்களுடைய திருமண வாழ்க்கைன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனைக்குள்ளாயிடுது. ஸோ இதெல்லாமே பார்க்க முடியுது. சரி,
என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ண போகிறேன், ஜாதகம் வரக்கூடிய வரன் வந்து என்ன தேடி வருமா இல்லை நான் வந்து தேடி போகணுமா அப்படிங்கிறதும் ஒரு முதன்மையான கேள்வியாக பெற்றோர்கள்கிட்ட நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து 7ஆம் அதிபதி 1ஆம் இடத்துல இருந்தால் 7ஆம் அதிபதி 1ஆம் இடத்துல இருந்தால் நம்மை தேடி வரும் மன வாழ்க்கை அப்படிங்கிறது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதே போல் லக்னாதிபதி 7ல் இருந்தாலும் நம்மை தேடி வரும் மன வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். 7ஆம் அதிபதி குருவாகி லக்னத்தில் இருந்தாலும் சீக்கிரமாக நம்மளை தேடி வருவாங்க. நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற ஜாதகம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து சொல்லக்கூடிய அமைப்பை பார்க்கலாம். அதே போல் 1ல் இருக்கக்கூடிய அதிபதி 7ஓட தொடர்பு படும் போதும் நம்ம தேடி வரும் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை நம்மளை தேடி வருங்க. அதே போல் 7ஆம் அதிபதி லக்னத்தில் நின்று செவ்வாய் சுக்கிரன் தொடர்பு படும் போதும் வாழ்க்கை துணை நம்மளை தேடி வருவாங்க. அதே போல் லக்னத்து அதிபதி ஸோ 1 கூடையவன் லக்னாதிபதி 7ல் நிற்கும் போது அதுக்கு செவ்வாய் சுக்கிரன் சம்பந்தம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மை தேடி வரன் அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ 4ஆம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சனி பகவான் இருக்கிற இடத்துக்கு கோச்சார குருவுடைய பார்வைப்படும் போது கல்யாணம் ஆனாலும் வீடு மனை வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ கல்யாணம் அப்படிங்கிற விஷயத்தில் ஆரம்பித்து மேரேஜ் எப்படி இருக்குது, அவங்களுடைய குழந்தை பிறப்பு எப்படி இருக்குது, அவங்க கோடீஸ்வரன் ஆவாங்களா, அவங்க வாழ்க்கை கடைசி வரைக்கும் திருமணம் வந்து இனிக்குமா கசக்குமா அப்படிங்கிறது வரைக்கும் நம்மளால் ஜாதகத்தில் சொல்ல முடியுங்க. ஸோ சொல்ல வச்சு நம்மளுக்கு அதற்குண்டான பரிகாரங்கள் எல்லாமே கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்க வாழ்க்கையில் நம்மளை மறக்கவே மாட்டாங்க. ஸோ ஜோதிடர்களாகிய நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு சிலருடைய வாழ்க்கையிலாவது இருளை அகற்றி ஒளியை ஏற்றும் விதத்தில் நாம் இருப்போம் என்று கூறி ஜோதிடர்கள் வாழ்க ஜோதிடம் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த குபேர கலச அறக்கட்டளை திருமதி காளீஸ்வரி மேடம் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு சொன்ன விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். யூடியூப் சேனலில் உலகம் முழுவதும் ஒளிபரப்பி கொண்டிருக்கும் ஆன்லைன் கரூர் அஸ்ட்ரோ டிவி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய சிற்றுரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பட்டிமன்றமா இல்லது கருத்தரங்கமானே எனக்கே தெரியல. ரெண்டையுமே 2 in 1 மாதிரி வச்சு சூப்பராக செதுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். மிக்க நன்றி. மேடமை பொன்னடை போற்றி கௌரவிக்குமாறு சுதா மேடம் மற்றும் கோயிலவாணி மேடம் அவர்களை வருக என கேட்கொள்கிறேன். நம்ம தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஆமாம், பதங்கிறது பேசுறதுக்கு முன்னாடி பதுங்கிறது, பேசுகிறப்ப பாஞ்சிடணும்.